நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத பலன்கள், தை மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நாம் பலன்களை சொல்லி வருகிறோம். இந்த தை மாதம் மொத்தம் 30 நாளுங்க. ஜனவரி 14ஆம் தேதி முதல் பிப்ரவரி 12ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய 30 நாட்கள் தை மாதம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை விரிவாக பார்ப்போமா? இப்போது நாம் மிதுன ராசி பார்க்க போகிறோம். மிதுன ராசி காலபுருஷ தத்துவப்படி 3வது ராசி. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த மிதுன ராசி அப்படின்னும் பொழுது இந்த மிதுன ராசியை யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா, சுக்கிரன், புதன், செவ்வாய் 3 கிரகங்களும் பார்க்கிறது ராசியை. இதையும் தாண்டி மகத்தான குரு பகவான் பார்க்குறார். ராசியை குரு பார்த்தா அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க வேணும்? இது ஒன்றே போதுங்க. மிதுன ராசிக்கு 50% சக்ஸஸ் ஓகேன்னு அர்த்தம். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உடம்புல ஒரு தேஜஸ், மினுமினுப்பு கண்டிப்பாக ஏற்படும். குரு ராசியை பார்த்தா அதை விட ஒரு சிறப்பு ஒன்றும் இல்லை. என்னங்க எங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்குது, இப்போ என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அஷ்டமத்து சனி இருக்கிறது தான் இருக்குது. நீங்கள் அதுக்குண்டான சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்கோங்க. சனியால் ஏற்படக்கூடிய தீட்சண்யம் ஓரளவுக்கு தலைக்கு வருது, தலைப்பாயிட போகும். ஆனால் மற்ற கிரகங்கள் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ குரு பகவான் ராசியை பார்க்குறார், அப்போ அவருடைய தனித்துவம், மகத்துவம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அப்போது ராசியை குரு பார்த்தா அதுக்கு என்ன ஒரு இது அப்படின்னா, கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு நிச்சயமாக சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதையும் தாண்டி ராசிநாதன் புதன் பார்க்குறார், 5க்குடைய சுக்கிரன் பார்க்குறார். செவ்வாய் பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் அப்படின்னாக்கா, உங்களுக்கு 11க்குடையவன், 6க்கும் 11க்கும் உடையவன் 2ஆம் இடத்தை, தனஸ்தானத்தை பார்க்குறார், 8ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ பண வருவாய் திருப்திகரமாக இருக்கும். ரொம்ப சூப்பராக நல்ல பண வருவாய் இருக்கும். இந்த பொருளாதார மேன்மை இருக்கும். ஆனால் கொடுக்கல் வாங்கல் மட்டும் வச்சுக்காது. ஏன்னா சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறார். கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. குடும்பத்தில் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் வரும். 7ஆம் இடத்து அதிபதியும் 9ல் போய் அமர்ந்திருக்கிறார். 7ல் போய் உங்கள் ராசிநாதன் புதன் இருக்கிறார். அப்போ கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்மூத்தாக, அண்டர்ஸ்டாண்டிங்காக, சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு மாதம் இந்த தை மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு. ஆனால் 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதால குடும்பத்தில் சண்டை, சச்சரவு, மற்ற குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போய் சண்டையை பெருசாக்குவாங்க. அதை நீங்கள் சரி பண்ணி ஓரளவுக்கு அதை அமைதிப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. அதனால் வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறதால நீங்கள் எல்லா இடத்துலையும் அமைதியாக பேசணும். வீட்டில் மட்டும் இல்லைங்க, வெளியில் வேலை பார்க்குற இடத்துலையும் அமைதி காக்கணும், அமைதியாக பேசணும். மற்றபடி ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படலாம். இப்போ 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தாருன்னு சொன்னால் ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படும். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. இது மாபெரும் சிறப்பு. தொட்ட காரியங்கள் அனைத்தும் 100% வெற்றி பெறும். இளைய சகோதரம், சகோதரிகள் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது.
பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அது சிம்மத்தினுடைய வீடு. அப்போது அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஓரளவுக்கு அவங்க தசாபுத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக வேலை பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படும். அடுத்தது 4ஆம் இடம். அதாவது ராசிநாதனும் புதன் தான், கன்னிக்கு அதிபதியும் புதன் தான். அவர் தனுசில் போய் அதிகபட்சமாக 26 நாள் இருக்கார். 4ஆம் இடத்து அதிபதி 7ல் போய் அமர்ந்திருக்கிறதால தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அதை 4 வீலர், அதாவது ஆட்டோ ரிக்ஷா, காரு, வேனு, டெம்போ, லாரி, இப்படி 4 வீலரை வச்சு சம்பாத்தியம் பண்ணி குடும்பத்தை நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொன்னான ஒரு மாதம். நல்ல ஒரு சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் கல்வி பயிலும் மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இல்லைங்க. 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 5க்குடைய சுக்கிரன் 7ல் இருக்கிறார். இப்போ 5ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கிறார், 5ஆம் வீட்டை குரு பார்க்குறாருன்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள் இளஞ்சிட்டுக்கள் காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள். சிலருக்கு தசாபுத்தி அடிப்படை சரியாக இருக்கும் பட்சத்தில் அப்படி தான் நடக்கணும்னு விதி இருக்கும்பொழுது சிலருக்கு சரியாக அமையும். 5ஆம் இடம் என்பது புத்திர புத்திரிகளுடைய ஸ்தானம். குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுவீங்க, குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும். புத்திர புத்திரிகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். அதுவும் வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ரிஷிகள் முனிகள் குருவாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி இல்லை திருக்கோயில்களுக்கு நன்கொடைகள் வழங்குதல், உங்களாலான கைங்கரியம் ஏதாவது செய்கிறது, இப்படி ஏதாவது ஒரு நிலையில் நீங்கள் பூர்வீகத்திற்கு சென்று வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பூர்வீகத்தில் ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் இப்போ அதெல்லாம் மாறி சகஜ நிலைக்கு மாறக்கூடிய சூழல் கண்டிப்பாக வந்தாச்சு. 6ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். 6க்குடையவன் 7ல் போய் அமர்ந்தால் கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கொஞ்சம் ஆசையாக பேசுவாங்க ஒரு சிலர், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஆனாலும் 7ல் சுக்கிரனும் இருக்கிறார், ராசிநாதனும் இருக்கிறார். ஓரளவுக்கு மேக்சிமம் பார்க்கும்போது உங்களுக்கு அதிகமாக சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, எந்த பிரச்சனையும் வராது. 8ஆம் இடம். 3ஆம் இடத்து அதிபதி 8ல் இருக்கிறார், 8க்குடையவன் 8ல் இருக்கிறார். அதாவது வரா கடன்கள் வசூலாகும். இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பழைய பாக்கிகள் இருந்தால் ரொக்கத்தொகை உடனடியாக வசூலாகும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதே நேரத்தில் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அடுத்தது உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி 9ல் இருக்கிறார். ஒரு சிலருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம். ஒன்று அவங்க ப்ரமோஷன் கிடைச்சி, அவங்க வேலைவாய்ப்பு விஷயத்தில் ப்ரமோஷன் கிடைச்சி அதனால் பணம் வருவாய் கிடைக்கணும், அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல். மொத்தத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்தில்காக வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போங்க. கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும்.
இல்லை படிக்கணும்னு போகிறவங்க உயர்கல்விக்காக இப்போ ஏன்னா 9ஆம் இடம் உயர்கல்வி ஸ்தானம். உயர்கல்வின்னு வெளிநாட்டுக்கு போகிறீங்க, தாராளமாக என்ன கோர்ஸ் கிடைக்கணுமோ அந்த கோர்ஸ் கிடைச்சி நல்லா படிப்பீங்க. உங்களுடைய பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய பாக்கிய நிறைவை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஒரு சிலருக்கு உங்கள் பிள்ளைங்க படிப்பு முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருந்தால் அவங்க வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைச்சி அவங்களால ஒரு மேன்மை பெறக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கும். பாருங்கள், 8ஆம் இடத்துல சனி பகவான் சூரியன் இருக்கிறார். அவரை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு சூரியன் சனி இணைவு என்பது சொந்த தொழில் செய்யும் அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக இந்த மாதம் அமையும். சொந்த தொழில் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கும் ஏதோ இந்த மாதம் நல்லா சிறப்பாக சம்பாத்தியம் பெற முடியும். ஆனால் அரசு இயந்திரங்களில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், ஏன்னா எப்போ சூரியன் சனி இணைஞ்சதோ கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணுங்க. தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகைநிலையாக இருப்பார்கள். உங்களுக்கு ஆகாதவன் உங்களுக்கு ஏதாவது ஒன்று போட்டு கொடுத்து வேலையில் உங்களை பிரச்சனை பண்ண வைப்பான். கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க மிகுந்த எச்சரிக்கையோடு வேலை பாருங்கள். 10ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறார். அதிகமாக லெபோரியஸ் போடணும், ரொம்ப அதிகம் உழைக்கணும், பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மேலதிகாரி சக ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நீங்கள் நடக்கணும். 8ஆம் இடத்துல சனி இருக்குது. அஷ்டமத்து சனி அசிங்கப்பட வைக்கும், அவமானப்பட வைக்கும். இதுக்கெல்லாம் காரணகர்த்தா சனி பகவான் தான். அதனால் சனிக்கு பிரீத்தி பண்ணுங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சனிக்கிழமை தோறும் இந்த ஸ்லோகத்தை டெய்லியே சொல்லலாம். சனிக்கிழமை எள்ளெண்ணெய் தீபம் இட்டு உங்கள் பேர், உங்கள் நட்சத்திரம், உங்கள் ராசி இதெல்லாம் சொல்லி தீபம் ஏற்றும் பொழுது ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு சூழல். புதனுக்கு சனி நண்பன். அதனால் பெரும்பாலும் மிதுன ராசிக்கு அந்தளவுக்கு அஷ்டமத்து சனியினுடைய வீரியம் நிச்சயமாக இருக்காது. இருந்தாலும் சனிக்கு பிரீத்தி பண்ணுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சில ராசி என்பர்கள் வெளிநாடுக்கு போவாங்க. ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்னு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அல்லது தான தர்மங்கள் செய்வீங்க, கோயில்களுக்கு டொனேஷன் கொடுப்பீங்க, நன்கொடைகள் வழங்குவீர்கள், தான தர்மம் அன்னதானம் பண்ணலாம், ஏதோ தான தர்மங்கள் நிச்சயமாக பண்ணுவீங்க. இந்த 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறது சொந்த தொழில் செய்கிறவங்க கூட கொஞ்சம் ஆர்டர் பண்ணணுங்க. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் கொஞ்சம் தொழில் நிமித்தமாக, வேலை நிமித்தமாக நீங்கள் நிச்சயமாக இந்த மாதம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் உங்கள் பெயரை நீங்கள் தக்க வச்சுக்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு அவப்பெயர் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 12ஆம் அதாவது 11ஆம் இடம், 11ஆம் இடத்த அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னா 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போது 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். கண்டிப்பாக திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்தி சட்டு போட்டு திருமணத்தை பண்ணி வைப்பாங்க. எண்ணிய செயல் ஈடேறும், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் கூட தொடங்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம். மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அவங்க அனுசரணையாக இருப்பாங்க. அவங்க உங்கள் வீட்டுக்கு வர்றது, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கிவ் அண்ட் டேக்காக ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக செயல்படக்கூடிய ஒரு மாதம். 12ஆம் இடமும் ராகு பகவான் இருக்கிறார். உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்க, வீட்டிலையே கைவினை பொருட்கள் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கேட்ரிங் பண்ணுறவங்க, இப்படி ஏதாவது ஒரு நிலை இருந்தால், இல்லை நடமாடும் வண்டிகளில் காய்கறி பழங்கள் வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்கள், அல்லது நடைபாதை இல்லை கடை வச்சு சம்பாத்தியம் பண்ணக்கூடிய வியாபாரிகள், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இந்த மாதம் சிறப்பாக செல்லும். குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏற்கனவே வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போய் இன்னும் நல்லா சிறப்பாக வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்லா சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வெளிநாடு விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் 100% சக்ஸஸ் ஆகும்.
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. மொத்தத்தில் பாருங்கள், இந்த மிதுன ராசிக்கு ராசியை குரு பகவான் பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார். பொக்கிஷமான இடம் 5ஆம் இடம் தாங்க. மனுஷனுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். ராசிநாதன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார், 7க்குடையவன் 9இல் இருக்கிறார். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது என்ன தான் சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு போனால் ஒரு நிம்மதி வேணும், ஒரு அமைதி வேணுங்க. அந்த அமைதி நிம்மதி அந்த 7ஆம் இடம் அது 9இல் போய் உட்காந்துருக்கிறதால ரொம்ப பாக்கியமாக இருக்குது. ரொம்ப நிறைவான ஒரு மாதமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. இந்த தை மாதம் 18, 19, 20 தை 18, தை 19, தை 20 தமிழ் தேதியை தான் குறிப்பிடுறோம். இந்த தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்கள். சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கங்க, பாதி பிரச்சனை உங்களுக்கு தானாக சால்வ் ஆகிடும். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாளை போற்றுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.